வளகாப்பு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது சாயந்தரம் ஆயிடுச்சு. சாயந்தரம் வந்ததையும் பிள்ளைங்கள்லாம் ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தேன். அவள் பிள்ளைங்க எல்லாமே வாங்க வீட்டுக்கு பின்னாடி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கடி போகலாம் அப்படின்னு கேட்டதுக்கு வீட்டுக்கு பின்னாடி வந்து பாருங்கள் நம்ம செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னாங்க. எனக்கே போய் பார்த்துட்டு செம்ம ஆச்சரியம் ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டு காக்காட்டான் பூச்செடியில் அத்தனை பூ பூத்துருக்குது. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு போட்டிருக்கிறதால அது ஆட்டோமேட்டிக்காக பாஞ்சிருது. ஸோ இவ்வளோ பூ பூத்துருக்கிறதே எனக்கு வந்து தெரியலை. பார்த்ததையுமே செம்ம ஷாக்கிங் இருந்தது. காலையில் ஃபங்க்ஷனுக்கு போகணுங்காட்டி சமையல் மட்டும் செஞ்சுட்டு போயாச்சு. இப்போ வந்து தான் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சேன். பைப்புக்கும் கீழே தண்ணி பட்டு பட்டு பாசானே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு கரை அழுக்கு மட்டும் இல்லாமல் இது போல் பாசான் கரையும் நம்ம டைல்ஸ் கிளீனர் யூஸ் பண்ணியே க்ளீன் பண்ணலாம். ஜஸ்ட் இது போல் அப்ளை பண்ணி விட்டுட்டு பாத்திரம் கழுவுற அந்த பச்சை கலர் ஸ்க்ரப் வச்சு தேய்க்கும் பொழுதே எப்படி சூப்பராக விட்டு வருது பாருங்கள் பாசானெல்லாம். நம்ம டைல்ஸ் கிளீனர் வேணும்னா வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணலாம்.